அல்லேலூயா. അതുപോലെ തന്നെ നന്മയുടെ വിഷയം. அதை போலதான் நன்மையின் காரியத்திலும் എത്ര സമ്പാദിക്കണമെന്ന് നീയാണ് തീരുമാനിക്കുന്നത്. எவ்வளவு சம்பாதிக்க வேண்டும் என்று நீங்க தான் தீர்மானிக்கணும். നിന്റെ ഡിസിഷൻ നീയാണ് എടുക്കേണ്ടത്. உங்களுடைய தீர்மானத்தை நீங்க தான் எடுக்கணும். മോശയുടെ ഫ്രണ്ടിൽ ചെങ്കടൽ നിൽക്കുക. மோசேக்கு முன்னதாக செங்கடல் இருக்கிறது. എന്ത് ചെയ്യണം അറിഞ്ഞൂടാതെ മോശ ഇങ്ങനെ നിൽക്കുക. என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் திகைத்து சம்பித்து இந்த மோசே நிக்கும்போது ദൈവം സൈലന്റ് ആയി. தேவன் மௌனமானா. മോശ മിണ്ടുന്നില്ല, ദൈവവും മിണ്ടുന്നില്ല. மோசையும் பேசல, தேவனும் பேசல. രണ്ടുപേരും മൗനമായിരിക്കും. ரெண்டு பேரும் மௌனமா இருந்தாங்க. അവസാനം മോശ മുട്ടുമടക്കി ദൈവത്തോട് ചോദിച്ചു. கடைசியா இந்த மோசே முழங்கால் படியிட்டு தேவனிடத்தில் முறையிடுகிறார். ഒന്ന് മിണ്ടു ദൈവമേ, നീ பேசுங்கப்பா. ചെങ്കടൽ ഇങ്ങനെ നിൽക്കുന്നു, നീ ഒന്ന് വാ തുറക്ക്. செங்கடல் எங்களுக்கு முன்பதாய் அடைக்கப்பட்டிருக்குது, ஏதாவது வாய் திறந்து பேசுங்க. ദൈവം തിരിച്ചു വാ തുറന്നു. தேவன் வாயை திறந்து சொன்னார், മോശേ, மோசே, നീ എടുക്കുന്ന ഡിസിഷനിൽ ഞാൻ നിന്റെ കൂടെ നിൽക്കും. நீ எடுக்கிற தீர்மானத்துல துணையாக நாமும் கூட நிற்பேன். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. ഈ വിഷയത്തിൽ ഞാൻ ഡിസിഷൻ എടുക്കും. இந்த காரியத்தை குறித்து தீர்மானத்தை நான் எடுக்க மாட்டேன். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. മോശ ചെങ്കടലിന് നേരെ കൈ നീട്ടി. மோசே செங்கடலுக்கு நேராக கையை நீட்டினார். വടി നീട്ടി. கோலை நீட்டினார். ദൈവത്തിന്റെ കൈ വീണു. தேவனுடைய கரமும் நீட்டப்பட்டது. ചെങ്കടൽ രണ്ടായി മാറി. செங்கடல் ரெண்டாய் பிளந்தது. ഹല്ലേലൂയ. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ദൈവമല്ല ഡിസിഷൻ എടുക്കേണ്ടത്, தேவன் தீர்மானத்தை எடுக்க கூடாது, നീയാണ് ഡിസിഷൻ എടുക്കേണ്ടത്. நீங்க தான் உங்களுக்குரிய தீர்மானத்தை எடுக்கணும். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. മുന്നോട്ട് പോകണം, முன்னாடி போணுமா, അതോ തിരിച്ച് മിസ്രൈമിൽ പോകണം? இல்ல திரும்ப அந்த எகிப்துக்கே போய் அடிமைத்தனத்தில் இருக்கணுமா? ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അതാ നിനക്ക്, അതാ ഇസ്രായേൽ ജനം റെഡിയാണ്. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆயத்தமா இருக்காங்க. മോശയോട് പറഞ്ഞു, மோசேயை பார்த்து சொன்னார், മിസ്രൈമിൽ ശവക്കുഴി ഇല്ലാത്തതുകൊണ്ടാണോ നീ ഞങ്ങളെ കൂട്ടിക്കൊണ്ടുവന്നത്? இஸ்ரவேல் ஜனங்கள் ஆயத்தமா இருக்கிறாங்க. மோசேயை பார்த்து அவர்கள் சொன்ன வார்த்தை, எகிப்திலே ஆமென் பிரேத குழி இல்லை என்றா எங்களை இங்க கொண்டு வந்த, ഞങ്ങൾ അവിടെ പോകാൻ റെഡിയാ, நாங்க அங்க திரும்ப போக ஆயத்தமா இருக்கோம். മോശ അല്ലായിരുന്നു. ஆனா மோசே அதற்கு ஆயத்தம் இல்லாமல் இருந்தார். മോശ പറഞ്ഞു, மோசே சொன்னார், കർത്താവേ, ஆண்டவரே, എന്റെ ഡിസിഷൻ என்னுடைய தீர்மானத்தில் പുറകോട്ട് പോകുകയല്ല, ஆண்டவரே ஏன் தீர்மானம் பின்னாடி போக அல்ல, മുമ്പോട്ട് പോകുക തന്നെ முன்னாடி போகக்கூடிய தீர்மானம் ഞാൻ ആഗ്രഹിക്കുന്നത്. நான் விரும்புவது ഈ ചെങ്കടലിൽ ഒരു വഴി ഉണ്ടാക്കണം. இந்த செங்கடல்ல ஒரு பாதை உண்டு பண்ண வேண்டும். കർത്താവ് പറഞ്ഞു, கர்த்தர் சொன்னார், ചെറിയൊരു വഴിയാ മോശ ചോദിച്ചത്. ஆமே சின்ன கேள்விதான் இந்த மோசே கேட்டான், ചെറിയൊരു വഴിതാ, சின்ன ஒரு பாதையை தான் மோசே கேட்டான். പക്ഷേ ഈ ദൈവം ஆனா இந்த ഒരു നാഷണൽ ഹൈവേ തുറന്നു കൊടുത്തു. ஒரு நேஷனல் ஹைவே திறந்து விட்டார். കരങ്ങളെ അടിച്ചു പറ, சாலையை கர்த்தர் திறந்து விட்டார். കരങ്ങളെ അടിച്ചു പറ, கைகளை தட்டி சொல்லுங்க, അധികമായി തരുന്ന ഒരു ദൈവം ഉണ്ട്, அதிகமாய் கொடுக்கிற ஒரு தேவன் உண்டு. ചെറിയ വഴി ചോദിച്ചാൽ, சிறிய வழியை கேட்டால் നാഷണൽ ഹൈവേ ഓപ്പൺ ആക്കുന്ന ഒരു ദൈവം, நெடும் சாலையை திறந்து தருகிற ஒரு தேவன் உண்டு. ஹல்லேலூயா. നീയാ അളക്കേണ്ടത്, நீங்க தான் அளக்கணும், നീയാ ഡിസിഷൻ എടുക്കണം, நீங்க தான் தீர்மானத்தை எடுக்கணும். ജീവിക്കണോ മരിക്കണോ എന്ന് നീയാ തീരുമാനിക്കണം, வாழணுமா செத்து போகணுமான்னு நீங்க தான் தீர்மானம் எடுக்கணும், വളരണമോ വേണ്ടയോ എന്ന് നീയാ തീരുമാനിക്കണം, வாழணுமா வேண்டாமான்னு நீங்க தான் தீர்மானம் எடுக்கணும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. യിരെമ്യാവിനോട് ദൈവം പറഞ്ഞു, எரேமியாவை பார்த்து தேவன் சொன்னார், go forward, ஓ முன்னேறி செல். ஜீசஸ். ஹல்லேலூயா.